இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க. நம்மளுக்கு தெரிந்த பாடல். இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை போற்றிடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை போற்றிடுங்கள். இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளிர்த்ததுவே. ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளிர்த்ததுவே. ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக அவர் பிறந்தார். ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக அவர் பிறந்தார். பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே, இந்த பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. கைத்தாளம் போடுறோமா, வேடிக்கை பார்க்கிறோமா? ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. பாலகனாய் வானவரே பாரினிலே அவதரித்தார். பாலகனாய் வானவரே பாரினிலே அவதரித்தார். பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே, இந்த பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோம் எம் உள்ளம் அரசாலுமே. தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோம் எம் உள்ளம் அரசாலுமே. பாவங்களை மன்னித்திடும் பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும், பாவங்களை மன்னித்திடும் பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும். என்றென்றும் நாங்கள் உம் பிள்ளைகளே தேவா, என்றென்றும் நாங்கள் உம் பிள்ளைகளே. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள்,
ஆர்ப்பரித்து பாலகனை போற்றிடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை போற்றிடுங்கள், இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல், தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தி இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தி இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. முழங்கால் பெற்று பாடுவோம். மண்மீதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவரே, மண்மீதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவரே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தரே, பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தரே, பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தி இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் நம்ம நினைப்பூட்டும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. இது கொண்டாடுவதற்காக அல்ல. கிறிஸ்துமஸ்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேக் வெட்டிக்கிட்டு விதவிதமான
உணவு வகைகளை தயாரித்து விருந்து அனுசரிப்பது இல்லவே இல்லை. அதற்காக கிடையாது, கொண்டாடுவதற்காக கிடையாது. வாழ்க்கையில் திண்டாடுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக, அவருக்கு உரியவர்களாக நாம் எத்தனை பேரை இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்புக்கு நேராக நடத்தியிருக்கிறோம்? சற்று திரும்பி பாருங்களேன். வருடம் வருடம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூடி வருகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு அறிவித்து, எத்தனை பேருக்கு அந்த தேவ அன்பு புரியும்படி, அந்த தேவ அன்பை அறிந்து கொள்வதற்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், இது கொண்டாடுவதற்காக இந்த கிறிஸ்துமஸ் நாள் கிடையாது. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாட வேண்டும்? ஆண்டவரை அறியாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், பாவத்தில் விடுதலை இல்லாமல், வாழ வழி தெரியாமல் தற்கொலை நாடுகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் திண்டாடி கொண்டிருக்கிறவர்களை தேவ அன்பின் பாதையில் வழிநடத்தி கொண்டாட வேண்டும். கொண்டாடுவது என்று சொன்னால், என் மூலம் ஒரு ஆத்துமா, என் மூலம் இத்தனை ஆத்துமா, இத்தனை பேர் என் மூலம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே மகிழ்ந்து களி கூறுவதுதான் கொண்டாடுவது. இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் தேவாதி தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. என்னை வாழ வைப்பதற்காகவே அவர் பூமியில் வந்து பிறந்தவர் என்பதை அறியாதவர்கள் என்றைக்கு அறிந்து கொள்கிறார்களோ ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மூலம், அதுதான் கொண்டாட்டம். சும்மா கை தட்டிட்டு பாட்டு பாட்டிட்டு நிக்கிறது கொண்டாட்டம் கிடையாது. ஏதோ ஒரு பண்டிகை என்று எண்ணி அதிலே சந்தோஷப்படுவது கொண்டாட்டம் கிடையாது. என் மூலம் ஒரு சிலராவது ரட்சிக்கப்படுகிறார்களே, என் மூலம் ஒரு சிலராவது ரட்சிக்கப்படும் போது வரும் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததை கொண்டாடுகிற கொண்டாட்டம்.
கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம் மூலம் ஒரு சிலராவது இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமே, அந்த பாரம் நமக்கு உண்டா? ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நாங்க கொண்டாடுவதற்கு இதுல ஒன்றுமில்லைங்கப்பா. உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து நீர் எதற்காக இந்த பூமியில் வந்து பிறந்தீரோ அதன் அர்த்தம் நீர் பூமியில் வந்து பிறந்ததனுடைய நோக்கம் என் மூலம் நிறைவேற வேண்டும் ஐயா. நீர் பூமியில் வந்து பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்று அறியாதவர்கள் என் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது நான் அதிலே மகிழ்ந்து களி கூறுவேன். வயது சொல்லுவோமா? அப்படி அல்லாமல் நான் மட்டும் ஆராதனைக்கு வந்து கொண்டு, நான் மட்டும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து கொண்டு அதிலே நான் களி கூறுவதிலே ஒன்றுமில்லை, அதிலே நான் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வாயை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே, அப்பா, 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 இனி வரும் காலங்களிலே நான் அப்படியே வாழ்ந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நாதராக வாழும் ஏக தெய்வம்,
வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். மனிதனாய் பூவில் அவதரித்தார், எனக்காக ஜீவனை பலி கொடுத்தீர். திருவுடலும் திவ்ய போஜனமாம் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும் மானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூவில் அவதரித்தீர், எனக்காக ஜீவனை பலி கொடுத்தீர். திருவுடலும் திவ்ய போஜனமாம் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமும் மானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனுமாம் தெய்வம். பாடலை பாடினோம். உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் பூமிக்கு வந்து என் பிதா என்னை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். அதனால் தான் நீயும் ரட்சிக்கப்பட்டாய். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே என் ஜீவனை இந்த பூமியில் பலியாய் கொடுத்தேன். அதனால் தான் நீ ரட்சிப்பை கண்டு கொண்டாய். ஆனால் உன் மூலம் அநேகர் இந்த ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் உன்னை குறித்த பிதாவுடைய சித்தம் என்று உனக்கு என்றைக்காவது தெரியுமா? இந்த வார்த்தையை கத்தாதி கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலங்கின கண்களோடு கூட உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னை எதற்காக நான் தெரிந்து கொண்டேன், உன்னை எதற்காக ரட்சித்தேன்? இன்னும் புரியாதபடிக்கு, இன்னும் அதை குறித்த சிந்தை இல்லாமல், கவனம் இல்லாமல்
நீ விரும்புகிறபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு என்றைக்கு ஒரு மாற்றம் வரும் என்ற ஏங்கிய கண்களோடு, கலங்கிய கண்களோடு, ஏக்கத்தோடு உன்னை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். உன் குடிப்பழக்கம் மாறுனுச்சே, உன் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு கூட உனக்கு விடுதலை கிடைச்சது சொல்லாம இருக்கிறியே. சுயநலம் உள்ள வாழ்க்கை. என்றைக்கோ தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நபர் நீ. இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம், உனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி உன்னை தம் பிள்ளையாக மீட்டு கொண்டார். அநேகர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் நீதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி என்னை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாதனாலே அநேகர் தற்கொலை நாடுகிறார்கள். நீ பெற்ற நன்மையை நீ மற்றவர்களுக்கு அறிவித்திருந்தால் என்றைக்கோ அவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளாமல் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அநேகருடைய தற்கொலைக்கு காரணம் நீயாகத்தான் இருக்கிறாய். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றாலும் எப்படியாகிலும் நான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டாகிலும் தேவ அன்பை அறிவிப்பேன், கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிப்பேன். உன்னால் அர்ப்பணிக்க முடியுமா? மேலோட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இன்னும் எத்தனை நாட்கள் சுயநலமல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய்? உன் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு திரள் கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, உனக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள், அது உனக்கு தெரியுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. என்னை ஆண்டவர் ரட்சித்தது, அவருடைய சித்தம் நிறைவேற இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நெஞ்சில கையை வைத்து கர்த்தருக்கு நேராக அர்ப்பணிக்கிறவர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே, அதையெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனி ஒரு நாட்களில் நான் கவனமா இருக்க இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் அர்ப்பணிக்கலாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்பாக காலி இடங்கள் இருந்தால் நகர்ந்து வாங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைகள் கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை ஆராதிப்போம். முன்பாக காலி இடங்கள் இருந்தால் சகோதரிகள் நகர்ந்து வாருங்கள், இடைவெளி இல்லாமல் உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்து அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கிறது அமைதியா இருக்கக்கூடாது. அர்ப்பணிக்கிறவர்கள் அமைதியா இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று வாழ்ந்திட
அர்ப்பணிக்கின்றேன். உம்மையே பிரியப்படுத்த விட்டு கொடுக்கின்றேன். உமக்கென்று வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் நிறைவேற்ற விட்டு கொடுக்கின்றேன். மறுபடியுமாக இருதயத்திலே கைகள் யார் இன்னும் வைத்து உங்களை அர்ப்பணிக்காது இருந்தால் அதை உணர்ந்து அர்ப்பணிக்கிறவர்கள் இருதயத்திலே கைகளை வைத்து அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுங்கள். உமக்கென்று வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் நிறைவேற்ற விட்டு கொடுக்கின்றேன். உமக்கென்று வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன். சித்தம் நிறைவேற்ற விட்டு கொடுக்கின்றேன். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடனும். இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடனும். என் கண்களை மூடனும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். அர்ப்பணித்து ஜெபிக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு நிமிடம் அர்ப்பணித்து நம்மை விட்டு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் கர்த்தருக்கு ஜெபிக்கலாமே? ஆண்டவரே, என்னை குறித்த, எங்களை குறித்த உம்முடைய சித்தம் அறிந்து அதை செய்து நிறைவேற்ற அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரையாகிலும் உமக்கு சொந்த பிள்ளைகளாய் மீட்டெடுக்க கவனமாயிருக்க கிருபை தாங்கப்பா. வரும் புதிய ஆண்டிலே இதை சரியாய் செய்து நிறைவேற்ற கிருபையையும் அபிஷேகத்தின் வல்லமையும் நிறைவாய் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் சொம்மனுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, மைக் கொடுப்பாங்க. நிறைவேற்றக்கூடிய பிள்ளையாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை நீ நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த பாரத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சேரளமாய் வாழாதபடிக்கு என் தேவ ஆவியனர் அப்படியேப்பட்ட வல்லமையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்த போறக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சகோதரர் பகுதியில் ஒருவர் ஜெபிக்கலாம். நானும் சபையில் உள்ள நாங்கள் எல்லாரும் இனிவரும் நாட்களில் விசேஷமாக பெறக்கூடிய புதிய ஆண்டிலே உம்முடைய நாமத்தை அறிவித்து ஒரு சிலரையாவது ரட்சிப்பிற்குள் நடத்தி உம்முடைய ராஜ்யத்து உரியவர்களாய் வழி நடத்திட
கிருபை தாருமையா என்று சொல்லி சகோதரர் பகுதியில் ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் மைக் கொடுப்பாங்க. மைக்கை தேடிட்டு இருக்காதீங்க, நீங்க வாயை தந்து சோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அம்மா நன்றி செலுத்துங்க ராஜாவே. அம்மாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. அம்மாண்டவரே உங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய அம்மாண்டவரே ஏசப்பா இன்னியும் சபையாரும் இந்த வேலையில அர்ப்பணிக்கிறேன். அம்மாண்டவரே கடந்த நாட்களை போல நாங்கள் இல்லாதபடிக்கு இனி வரும் நாட்கள்ல அம்மாண்டவரும் ராஜ்யத்தை ஏற்க அம்மாண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்ய நானும் சபையாரும் இந்த வேலையில அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் நின்றபடியே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 to 21 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். எல்லாரும் வேதம் வாசிக்கும் போது வேதத்தை கவனிங்க, வாசிக்கும் போது கூட சேர்ந்து வாசிங்க. அப்போதான் நமக்கு தேவனுடைய வார்த்தை நம் உள்ளத்துல என்ன செய்யும், நம்ம சிந்தையிலும் இருதயத்திலும் நினைவிலும் போகும். சரிங்களா? எல்லாம் படிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனே என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்துஷ்டனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமென்.
தேவன் கொடுத்த வேத சங்கீத பைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழுந்தி என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம், இருளே போக்கும் ஒளியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார்,
ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம், இருளே போக்கும் ஒளியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கண்களை மூடி செலுத்தின காணிக்கைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த காணிக்கையை ஆசீர்வதித்தரும்படி தம்பி சத்யேந்திரன் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அறியும்படி கர்த்தாவே வந்திருக்கிறோம் இயேசப்பா. அந்த நாளில் கூட அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்ததை கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்ததை அப்பா உமக்கு காணிக்க செலுத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே கொடுத்த ஒவ்வொரு அப்பா கர்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே பன்மடங்காய் கர்த்தர் திருப்பி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்காக ஆண்டவரை விதைத்த ஒவ்வொரு விதையும் கர்த்தாவே ஆண்டவரே பன்மடங்காய் ஆண்டவரே செலுத்துற ஒவ்வொருவருக்கும் திருப்பி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, துதிக்கிறோம். மீதமுள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.